பேசுறது எல்லாருக்கும் கிளியரா கேக்குதா? நான் பேசுறது எல்லாருக்கும் கிளியரா கேக்குதா? ஓகே. சாரி. அப்ப நிறைய பேர் கிளியரா கேக்குதுன்னு போட்டுக்கிறீங்க. அப்படி நான் பேசுறதுல என்ன சார் லெக் ஆகுற மாதிரி கிளியரா கேட்காட்டி சொல்லுங்க. நான் okay, திரும்ப சொல்றேன். சரி. எல்லாரும் உங்களோட கேமரா சேலுமான ஆட்கள் ஒன் பண்ணிக்கோங்களே. நீங்க கேமரா ஒன் பண்ண வேற யாருக்கும் விளங்காது. ஹோஸ்டையும் கோஹோஸ்டையும் தவிர வேற யாருக்கும் விளங்காது. ஸோ ஏழுமான ஆட்கள் உங்களோட கேமராஸ் ஒன் பண்ணிக்கோங்க. கேமராஸ் ஒன் பண்ணிக்கோங்க எல்லாரும். ஓகே. ரெண்டு மூணு பேர் கனெக்ஷன் இஷ்யூஸ்னு போட்டுக்கிறீங்க. ஓகே. மற்ற ஆட்கள் ஏழுமான ஆட்கள் கேமராஸ் ஆன் பண்ணிக்கோங்க. ஓகே. சரி. நீங்க கேமராஸ் ஆன் பண்ணிக்க போல தான் கிளாஸ்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று வரும். ஏன்னா ஏழுமான எல்லாரும் கேமராஸ் ஆன் பண்ணிக்கோங்க. அதோட ஹெட்செட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி வீட்டுல போற நியூஸ் சத்தம் கேட்கும். டிவி சத்தம் கேட்கும். வீட்டுல பேசுற சத்தம் கேட்கும். அப்ப அது அங்கதான் போகும். எல்லாமே அங்கே மைண்ட் எல்லாம் அங்கதான் இருக்கும். அப்ப நாங்க பேசுறது டிஸ்கஸ் பண்றது எல்லாருக்கும் கிளியரா விளங்காத மாதிரி இருக்கும். அதே மாதிரி கேமராவே ஒன் பண்ணிக்கோங்க. அப்ப கேமரா ஒன் பண்ண போல கேமரால ஏகிறேன். அப்படி கேமரா ஒன் பண்ணிக்கிற சுட்டி நான் இங்கே தான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். உங்களோட ஃபோக்கஸ் இங்கே இருக்கும். இல்லாட்டி கேமராவும் ஒன் பண்ணாட்டி ஃபோக்கஸ் வந்து வேற இடத்துல இருக்கும். ஸோ ஏழுமானால் மட்டும் எல்லாரும் கேமராஸையும் ஒன் பண்ணி ஹெட்செட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. சரி. நான் செஷன் உள்ளுக்க போவோம். ஓகே. நாங்க இன்றைக்கு டிஸ்கஸ் பண்ண போறது வந்து வெப் டெவலப்மெண்டா என்ன. வெப் டெவலப்மெண்ட்க்கு முதல் நாங்க பார்ப்போம். இந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியை பத்தி பார்ப்போம். சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி அதுக்கு போறோம். இதுல என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, இதால் படிக்கிறதுல எங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்களை பார்ப்போம். சரி. இப்ப சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ் அதே மாதிரி சாஃப்ட்வேர்ஸ்னா என்ன? யாராவது சொல்லுங்க பாப்போம். சாஃப்ட்வேர்ஸ்னா என்ன? சாஃப்ட்வேர்ஸ்னா என்ன? ஏ தாக்கல் ஆன்சர்ஸ் செட்ல போடுங்க எல்லாரும் ஆன்சர். எல்லாருக்கும் அன்மியூட் பண்ணி சொன்னாலும் ஓகே, அன்மியூட் பண்ணி சொன்னாலும் ஓகே. சேட்ல எல்லாரையும் அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. ஓகே. வேற மென்பொருள் ஆன்சர்ஸ்? மென்பொருள். ஓகே. வேற என்ன கொஸ்டின் கேட்டீங்க? சாஃப்ட்வேர்ஸ்னா என்ன? சாஃப்ட்வேர்னா என்ன? மென்பொருள் அப்ளிகேஷன்ஸ் அதுக்குள்ள அடங்கும். ஓகே. Software is a set of instructions, data programs used to operate computers and execute specific tasks. ஓகே. வேற? சரி.
சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ் இதுதான். சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் என்னன்னு சொல்லுவாங்க. சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன். சாஃப்ட்வேர் என்ன? சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ். இந்த கம்ப்யூட்டரை செயற்படுத்துறதுக்கு நாங்கள் இன்ஸ்டால் பண்ணுவோம் அந்த அப்ளிகேஷன்ஸ். ஓகே. பயனரின் தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக பயன்படுத்துறது. ஓகே, வேற ஆன்சர்ஸ்? சரி, இப்போ சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் என்னன்னு எடுத்தாண்டா சரியான டெஃபினிஷன் அப்படி இருக்கும். சரி, நாங்க சிம்பிளா எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்க விளங்கி கொள்றேன்டா. சரி, இப்ப உதாரணத்துக்கு உங்களுக்கு ஃபாரின்ல இருக்கிற ஒருத்தரோட பேசணும். ஃபாரின்ல இருக்கிற ஒருத்தரோட பேசணும். எதுல பேசுவீங்க? ஃபாரின்ல இருக்கிற ஒருத்தரோட பேசணும். ஸ்கைப்ல. ஸ்கைப், வாட்ஸ்அப், ஐஎம்ஓ, பாட்டிம், வைபர், இப்படி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. சரி, அதே மாதிரி உங்களுக்கு ஃபாரின்ல நடக்கிற ஒரு விஷயம் இல்லாட்டி ஸ்ரீலங்கால உங்களோட ஊர்ல இல்லாம வெளியே இருக்கிற ஒரு ஊர்ல நடக்கிற விஷயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளணும். உங்களுக்கு யூடியூப்ல, சோசியல் மீடியால எங்களுக்கு பார்த்து கொள்ள இயலும். சரி, லெட்டர் ஒன்று எழுதணும். என்ன செய்வீங்க? லெட்டர் ஒன்று எழுதணும். பேனா பென்சில் எல்லாம், பேனா பேப்பர் எல்லாம் எடுத்து முந்தி மாதிரி எழுதி கொண்டு இருப்பீங்களா? இல்லைனா வேர்டை யூஸ் பண்ணி லெட்டர் ஒன்றை டைப் பண்ணி எடுப்பீங்க. சரி, ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்பணும். லெட்டர் எல்லாம் எழுதி இந்த இடத்துக்கு தான் போகணும்னு அனுப்பி கொண்டு இருப்பீங்களா? இல்லாட்டி இமெயில் த்ரூ இல்லாட்டி வாட்ஸ்அப் த்ரூ அனுப்புவீங்களா? சரியா, மனுஷண்ட செயற்பாட்டை மனுஷண்ட செயற்பாட்டை நாங்க மிச்சம் கஷ்டப்பட்டு செய்யற விஷயத்த முந்தி எந்த டெக்னாலஜியும் இல்லாம நாங்க பேனால பேப்பர்ல எழுதி இல்லாட்டி கஷ்டப்பட்டு நாங்க செஞ்ச விஷயங்களை எங்களோட டைமை சேவ் பண்ணி மிச்சம் ஃபாஸ்டா எங்களோட வேலைகளை முடிச்சு கொள்றதுக்கு நாங்க உருவாக்கி கொண்ட இதுவரை தான் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ். சரியா, இப்ப சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ் எடுத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ல மூன்று முக்கியமான பிளாட்ஃபார்ம் யாருக்கு தெரியும்? மூன்று முக்கியமான பிளாட்ஃபார்ம் யாருக்கு தெரியும்? என்னென்ன பிளாட்ஃபார்ம்? application software, system software and hardware. இல்ல, நான் கேக்குறேன் என்னடா, சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் ரன் ஆகுறதுல மூணு பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. நாங்க அந்த மூணு பிளாட்ஃபார்ம்க்கு ஏத்த மாதிரி தான் அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணும். ஓகே, ஒருத்தர் செட்ல போட்டுக்கிறீங்க. லாங்குவேஜ் அதுல அடங்குமா? ஓகே, சாரி. அப்ப லாங்குவேஜ், ஆண்ட்ராய்டு, iOS, யூட்டிலிட்டி ப்ரோக்ராம், ஜெனரல் அப்ளிகேஷன், பிசினஸ் அப்ளிகேஷன். இல்ல, ஒருத்தர் சரியா ஆன்சர் பண்ணிக்கிறீங்க. ஓகே, 2 பேர். இன்புட், ப்ராசஸ், அவுட்புட் இல்ல. ஓகே, மூன்று முக்கியமான பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. 2 பேர் சரியா ஆன்சர் பண்ணிக்கிறீங்க. சரி, மூன்று முக்கியமான பிளாட்ஃபார்ம்ஸ் என்னென்னதுண்டா, ஒன்று வெப், அடுத்தது மொபைல், அடுத்தது டெஸ்க்டாப். ஒன்று வெப், அடுத்தது மொபைல், அதுக்கு அடுத்தது டெஸ்க்டாப். அப்ப மூன்று முக்கியமான பிளாட்ஃபார்ம் இருக்கு. நான் சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. பிறகு क्वेश्चंस இதுலயும் வரலாம். சரியா, அப்ப மூன்று முக்கியமான பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. என்னென்ன பிளாட்ஃபார்ம்? வெப்,
மொபைல், அடுத்தது டெஸ்க்டாப். சரி, இந்த 3 பிளாட்ஃபார்முக்கும் ஏத்த மாதிரி நாங்க அப்ளிகேஷன் செய்வோம். இந்த 3 பிளாட்ஃபார்முக்கு ஏத்த மாதிரியும் நாங்க அப்ளிகேஷன் செய்வோம். வெப்ல யூஸ் பண்ற அப்ளிகேஷன்ஸ் நாங்க வெப் அப்ளிகேஷன்ஸ் சொல்லுவோம். மொபைல்ல யூஸ் பண்ற அப்ளிகேஷன் மொபைல் அப்ளிகேஷன்ஸ் சொல்லுவோம். டெஸ்க்டாப்ல யூஸ் பண்ற அப்ளிகேஷனை நாங்க டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ் சொல்லுவோம். சரி, அப்ப 3 பிளாட்ஃபார்ம் இருக்குது. சரி, ஓகே, எனக்கு சொல்லுங்க, மொபைல் அப்ளிகேஷன்டா என்ன? மொபைல் அப்ளிகேஷன்டா என்ன? யாருக்கு தெரியும் மொபைல் அப்ளிகேஷன்டா என்ன? Software designed for smartphones ஓகே, வேற? and tablets. டேப்லெட்ஸ், வேற? ஓகே, மொபைல் அப்ளிகேஷன்டா என்னண்டா மொபைல் பேஸ்ட் apps or applications, app store, only mobile use install apps, மொபைலுக்கு செய்யற அப்ளிகேஷன். A mobile app or mobile application is a software application developed specifically for use and small wireless computing devices. ஓகே, மொபைல் அப்ளிகேஷன் சொல்றது நல்ல நினைவு வச்சுக்கோங்க. மொபைல் அப்ளிகேஷன் சொல்றது என்னதுன்னா, நீங்க மொபைல் போன், அதாவது ஸ்மார்ட் போன்ல யூஸ் பண்ற அப்ளிகேஷன். சரியா? ஸ்மார்ட் போன்ல யூஸ் பண்ற அப்ளிகேஷன். சரி, போன்ல, ஸ்மார்ட் போனை விட நீங்க போன்ல, உங்களோட மொபைல் போன்ல, ஹேண்ட் போன்ல யூஸ் பண்ற அப்ளிகேஷனுக்கு தான் நாங்க சொல்லுவோம் மொபைல் அப்ளிகேஷன் சொல்லுவோம். நாங்க மொபைல் அப்ளிகேஷன்ஸ் சொல்லுவோம். உதாரணத்துக்கு எங்களுக்கு சொல்லலாம் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக், யூடியூப். அதே மாதிரி நீங்க எடுத்தீங்கன்னா கால்குலேட்டர், மெசேஜ், ட்ரூ காலர், இப்படி நிறைய இருக்கு. நீங்க மொபைல்ல யூஸ் பண்ற, நீங்க உங்களோட மொபைல்ல யூஸ் பண்ற அப்ளிகேஷன்ஸ்க்கு நாங்க மொபைல் அப்ளிகேஷன்ஸ் சொல்லுவோம். கிளியரா மொபைல் அப்ளிகேஷன் என்னண்டு? ஓகே, சரி, அப்ப டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் என்ன? கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்றேன். எஸ், கம்ப்யூட்டர் ஓ லேப்டாப்ல யூஸ் பண்ற அப்ளிகேஷன். கம்ப்யூட்டர் லேப்டாப்ல யூஸ் பண்ற அப்ளிகேஷன்ஸ்க்கு தான் நாங்க மொபைல் அப்ளிகேஷன், சாரி, டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் சொல்லுவோம். நாங்க டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் சொல்லுவோம். டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் என்ன? லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டர்ல, உங்களோட கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்ற, பிசில யூஸ் பண்ற அப்ளிகேஷன்ஸ்க்கு தான் நாங்க என்ன சொல்லுவோம்? டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் சொல்லுவோம். உதாரணத்துக்கு எங்களுக்கு எம்எஸ் வேர்ட், எம்எஸ் எக்ஸல், வாட்ஸ்அப் டெஸ்க்டாப், இப்படி நிறைய இருக்குது. நான் போட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர், நோட் பேட், எஸ், பவர் பாயிண்ட், ஃபைல் எக்ஸ்ப்ளோரர், இப்படி நிறைய இருக்கு. பெயிண்ட், நிறைய இருக்கு. அப்ப நீங்க டெஸ்க்டாப்ல யூஸ் பண்ற அப்ளிகேஷனை நாங்க டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் சொல்லுவோம். ஓகே, அதுக்கு அடுத்தது வெப்னா என்ன? அப்ப வெப் அப்ளிகேஷன் என்னதா இருக்கும்? இன்டர்நெட்ல யூஸ் பண்ற மாதிரி. ஓகே, இன்டர்நெட்ல யூஸ் பண்ற அப்ளிகேஷன் சொல்றீங்க. சோசியல் மீடியா. அப்ப நீங்க மொபைல்ல வாட்ஸ்அப் பண்றதுக்கு, மொபைல் போன்ல இன்டர்நெட் தேவையா இல்லையா? தேவை சார். தேவையா இல்லையா? அப்ளிகேஷனா? வெப் அப்ளிகேஷன் நல்ல நினைவு வச்சுக்கோங்க. ப்ரௌசர்ஸ்ல யூஸ் பண்ற அப்ளிகேஷன். இதுல ப்ரௌசர்ல உதாரணத்துக்கு எங்களுக்கு சொல்லும் குரோம், சஃபாரி, ஃபயர்ஃபாக்ஸ், மைக்ரோசாஃப்ட் எட்ஜ்,
Duck and சாம்சங் browser. ப்ரௌசர் இதே மாதிரி ப்ரௌசர்ல யூஸ் பண்ற அப்ளிகேஷனுக்கு தான் நாங்க வெப் அப்ளிகேஷன் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? வெப் அப்ளிகேஷன் சொல்லுவோம். விளங்கிச்சா? ஓகே. ஒருத்தருக்கு சொல்லுகிறீங்க பிங்கோ. பிங்கோ வந்து ஒரு வெப் அப்ளிகேஷனா? ஓகே, இல்லண்டிக்கிறீங்க. இல்லண்டா அப்ப என்ன ஆன்சர்? பிங்கோ என்னது? சரி, எனக்கு சொல்லு. கூகுள் ஒரு வெப் அப்ளிகேஷனா? Search engine, sir. கூகுள் ஒரு சர்ச் என்ஜின். அதே மாதிரி கூகுள் எப்படி குரோம்ட சர்ச் என்ஜினோ அதே மைக்ரோசாஃப்ட் சர்ச் என்ஜின் தான் என்னது? பிங்கோ. பிங்கோன்றது ஒரு சர்ச் என்ஜின். ஒரு சர்ச் என்ஜின். கிளியரா? சரி, அப்ப எல்லாருக்கும் வெப் அப்ளிகேஷன்டா என்ன, மொபைல் அப்ளிகேஷன்டா என்ன, டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்டா என்னன்னு விளங்கிச்சா? Oh, sir. Yes. ஓகே, அப்ப எல்லாருக்கும் கிளியரா விளங்கிக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்ப மொபைல் அப்ளிகேஷனை டெவலப் பண்றவருக்கு ஓகே, அதுக்கு நாங்க இது பார்ப்போம். ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ண என்ன தேவை? ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ண என்ன தேவைண்டா, ஒரு அப்ளிகேஷன்ல 2 பார்ட் இருக்கு. ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ண 2 பார்ட் இருக்கு. ஒன்று நாங்க UI ஃப்ரண்ட் எண்ட் பார்ட்னு சொல்லுவோம். அடுத்தது ப்ரோக்ராமிங் பேக் எண்ட் பார்ட்னு சொல்லுவோம். சரி, யூஐயை டெவலப் பண்ண 3 விஷயம் தேவை. யூஐயை டெவலப் பண்ண 3 விஷயம் இருக்கு. HTML, CSS, JS. JavaScript. HTML, CSS, JavaScript. இதை 3 வச்சு தான் நாங்க UI டெவலப் பண்ணுவோம். அதே மாதிரி ப்ரோக்ராமிங் பார்ட், பேக் எண்ட் பார்ட் எடுத்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் நிறைய இருக்குது. ஜாவா, PHP, பைத்தன், C#, C++, ரூபி, Decoding. Node.js, இப்படி நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்கு. சரி, இப்ப நீங்க யோசிக்கலாம், யூஐண்டா என்ன, ப்ரோக்ராமிங் பார்ட்னா என்ன, ஃப்ரண்ட் எண்டா என்ன, பேக் எண்டா என்ன? ஃப்ரண்ட் எண்ட் சொல்றது கிளையன்ட் சைட். ஃப்ரண்ட் எண்ட் சொல்றது என்னது? கிளையன்ட் சைட். அதாவது நீங்க ப்ரௌசர்ல போயிட்டு உங்களோட கண்ணுக்கு விளங்குற விஷயங்கள் எல்லாம் யூஐ ஃப்ரண்ட் எண்ட். உங்களோட கண்ணுக்கு விளங்காம பின்னுக்கு ப்ராசஸ் நடக்கும். இப்ப நீங்க ஃபேஸ்புக்ல போய் லொகின் ஆகுறீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் சரியாண்டு பார்க்கும், உங்களோட ஹோம் பேஜ் கூட்டி போகும், அங்க ஒரு ப்ராசஸ் நடக்கும். அதெல்லாம் நடக்கும் பேக் எண்ட் சர்வர் சைட் ப்ரோக்ராமிங் பார்ட். அப்ப யூஐ ஃப்ரண்ட் எண்ட் கிளையன்ட் சைட் ப்ரௌசர்ல ரன் ஆகும். ப்ரோக்ராமிங் ப்ராசஸ் பார்ட் பேக் எண்ட் சர்வர் சைட்ல ரன் ஆகும். ப்ரோக்ராமிங்ல பேக் எண்ட்ல ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மட்டுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல, அதோட டேட்டா பேஸும் சம்பந்தப்படும். டேட்டா பேஸ்ன்னு சொல்றது தரவுத்தளமோட டேட்டாஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற இடத்துக்கு தான் நாங்க டேட்டா பேஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, அப்ப 2 விஷயம் தேவை. சரி, இப்ப நான் சொன்னது வெப் அப்ளிகேஷனோட சம்பந்தப்பட்டது. வெப் அப்ளிகேஷன் ஃப்ரண்ட் எண்ட் டெவலப் பண்ண HTML, CSS, JavaScript தேவை. பேக் எண்ட் டெவலப் பண்ண ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் டேட்டாபேஸ் தேவை. எந்த அப்ளிகேஷன் எடுத்தாலும், வெப் அப்ளிகேஷன், மொபைல் அப்ளிகேஷன், டெஸ்க்டாப் அப்ளிகேஷன், இதுல 3ல நீங்க எதை எடுத்தாலும் பேக் எண்ட் டெவலப் பண்ண, அதாவது ப்ரோக்ராமிங் டெவலப் பண்ண ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் ஒரு டேட்டாபேஸும் தேவை. பட் ஃப்ரண்ட் எண்ட் எடுத்தோம்னா டிஃப்ரெண்ட். வெப் அப்ளிகேஷனை டெவலப் பண்ண HTML, CSS, JavaScript தேவை. டெஸ்க்டாப் அப்ளிகேஷனை டெவலப் பண்ண ஜாவாலே UI பார்ட் இருக்கு. இப்ப ஜாவால ஜாவா ஸ்விங், ஜாவா AWT, ஜாவா FX இருக்குது. அதே மாதிரி C# வேறையா இருக்குது, பைத்தான்ல வேறையா இருக்குது. அதே மாதிரி மொபைல் அப்ளிகேஷனுக்கு வந்தீங்கன்னா ஜாவால மொபைல் அப்ளிகேஷனுக்கு வேறையா இருக்கு, ஆண்ட்ராய்டு. இப்படி ஒவ்வொரு அப்ளிகேஷன்டையும் ஃப்ரண்ட் எண்ட் டிஃப்ரெண்ட் ஆகும்.
ஃப்ரண்ட் எண்ட் வந்து டிஃபரெண்ட் ஆகும். சரி, அப்ப நல்ல நினைவு வச்சுக்கொள்ளணும், ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ண 2 பார்ட் இருக்கு. ஒன்று ஃப்ரண்ட் எண்ட், அடுத்தது பேக் எண்ட். ஃப்ரண்ட் எண்ட் பேக் எண்டை டெவலப் பண்ண ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் டேட்டாபேஸும் தேவை. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் டேட்டாபேஸும் தேவை. ஃப்ரண்ட் எண்டை டெவலப் பண்ண போக்கல ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி அது சேஞ்ச் ஆகும். வெப் அப்ளிகேஷன் எடுத்தோம்னா HTML CSS ஜாவா ஸ்கிரிப்ட். ஜாவா இந்த டெஸ்க்டாப்ல ஜாவால நீங்க செய்ய போறீங்கன்னா அதுக்கு உண்டு. மொபைலுக்கு எடுத்தீங்கன்னா அதுக்கு வேற உண்டு. ஜாவால டெஸ்க்டாப்ல ஜாவா எஃப்எக்ஸ், ஜாவா ஏடபிள்யூடின்னு அப்படியே இருக்குது. சரி, இப்ப நாங்க இப்படி யோசிங்க. ஒன்றை நாங்க ஃபோக்கஸ் பண்ணி போவோம். நாங்க இப்போ வெப் அப்ளிகேஷனை பார்ப்போம். ஏன்டா எங்களோட கோர்ஸ் வந்து வெப் டெவலப்மெண்ட்டோட சம்மந்தப்பட்டது. மொபைல் டெஸ்க்டாப்பை நாங்க கொஞ்சம் ஓரமாக்கி வைப்போம். அது எங்களுக்கு இப்போவே தேவை இல்லை. சரி, ஆனா நாங்க தெரிஞ்சு கொள்ளணும், ஒரு அப்ளிகேஷன் பேக்எண்ட டெவலப் பண்றவருக்கு நாங்க பேக்எண்ட் டெவலப்பர்னு சொல்லுவோம். ஒரு அப்ளிகேஷன் பேக்எண்ட டெவலப் பண்றவருக்கு நாங்க பேக்எண்ட் டெவலப்பர்னு சொல்லுவோம். ஃப்ரண்ட் எண்ட டெவலப் பண்றவருக்கு நாங்க ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர்னு சொல்லுவோம். ஒரு அப்ளிகேஷன் பேக்எண்ட டெவலப் பண்றவருக்கு பேக்எண்ட் டெவலப்பர்னு சொல்லுவோம். ஃப்ரண்ட் எண்ட் டெவலப் பண்றவருக்கு ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர்னு சொல்லுவோம். அதே மாதிரி இப்ப நான் சொன்ன 3 பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. இதுல வெப் அப்ளிகேஷன் ஃப்ரண்ட் எண்ட் டெவலப் பண்றவருக்கு ஃப்ரண்ட் எண்ட் வெப் டெவலப்பர்னுவோம். வெப் அப்ளிகேஷன் பேக்எண்ட் டெவலப் பண்றவருக்கு ஃப்ரண்ட் எண்ட் பேக்எண்ட் வெப் டெவலப்பர்னுவோம். ஃப்ரண்ட் எண்ட் வெப் டெவலப்பர் மாதிரி பேக்எண்ட் வெப் டெவலப்பர். அதே மாதிரி தான் மொபைல் அப்ளிகேஷன் எடுத்தீங்கன்னா மொபைல் அப்ளிகேஷன் ஃப்ரண்ட் எண்ட் டெவலப் பண்றவருக்கு வந்து ஃப்ரண்ட் எண்ட் மொபைல் டெவலப்பர், பேக்எண்ட் மொபைல் டெஸ்க்டாப்ல ஃப்ரண்ட் எண்ட் டெஸ்க்டாப் டெவலப்பர், பேக்எண்ட் டெஸ்க்டாப் டெவலப்பர் நாங்க சொல்லுவோம். சரி, ஆனா நாங்க வந்து பேக்எண்ட் எடுத்தோம்டா பேக்எண்ட்ல நாங்க எப்படி பார்த்தாலும் மோஸ்டா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் ஒரு டேட்டாபேஸும் தான் தேவை. ஸோ நாங்க வெப், மொபைல், டெஸ்க்டாப்னு பிரிக்காம எங்களுக்கு டிரெக்டா பேக்எண்ட் டெவலப்பர்னே சொல்லலாம். சரி, இப்ப சில ஆட்கள் இருப்பாங்க தானே, ஃப்ரண்ட் எண்டும் தெரியும் பேக் எண்டும் தெரியும். அவங்களுக்கு என்ன சொல்றது? ஃப்ரண்ட் எண்டும் தெரியும் பேக் எண்டும் தெரியும், ரெண்டும் தெரிஞ்சவங்க அவங்களுக்கு ஃபுல் ஸ்டேக் டெவலப்பர். ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர், பேக் எண்ட் டெவலப்பர் மாதிரி இவர் ஃபுல் ஸ்டேக் டெவலப்பர். அவருக்கு ஃப்ரண்ட் எண்டும் தெரியும் பேக் எண்டும் தெரியும். ஆனா வெப்ல மட்டும் தான் அவருக்கு ரெண்டும் தெரியும்டா ஃபுல் ஸ்டேக் வெப் டெவலப்பர். மொபைல்ல மட்டும் தான் தெரியும்டா ஃபுல் ஸ்டேக் மொபைல் டெவலப்பர். டெஸ்க்டாப்ல மட்டும் தான் தெரியும்டா ஃபுல் ஸ்டேக் டெஸ்க்டாப் டெவலப்பர். ஓகே, இதுல யாருக்காவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. சார் பேக்எண்ட் சொல்றது விளங்கல்ல? விளங்கல்ல? என்ன சொன்னீங்க? அந்த பேக்எண்ட் உருவாக்குறது அந்த node.js பைத்தன். ஓகே, பேக்எண்ட் உருவாக்குறதுக்கு 2 முக்கியமான விஷயங்கள் தேவைன்னு சொன்னேன். ஒன்று ஓகே, ஒன்று ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தேவை. அது எதுவாகவும் இருக்கலாம். ஜாவாவா இருக்கலாம், C# இருக்கலாம், பைத்தனா இருக்கலாம், PHP இருக்கலாம், எது வேண்டாலும் இருக்கலாம். அதே மாதிரி ஒரு டேட்டா பேஸ் தெரிஞ்சிக்கணும். டேட்டா பேஸ்ல வகையும் நிறைய ஏதாவது ஒன்று தெரிஞ்சிக்கணும். அது MySQL ஆயிக்கலும், Oracle SQL ஆயிருக்கலும், MongoDB ஆயிக்கலும், MariaDB ஆயிக்கலும், Firestore, Firebase ஆயிருக்கலும், எதுவாக வேண்டாலும் இருக்கேன். பேக்எண்ட் டெவலப்பருக்கு ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பேக்எண்ட் டெவலப்பருக்கு ஒரு அப்ளிகேஷன் பேக்எண்ட் டெவலப் பண்ண ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் ஒரு டேட்டா பேஸும் தெரிஞ்சிக்கணும். ஒரு டேட்டா பேஸ் லாங்குவேஜும் தெரிஞ்சு இருக்கணும். ஃப்ரண்ட் எண்ட் வந்து டிஃபரெண்ட் ஆகும். ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கு ஏத்த மாதிரி டிஃபரெண்ட் ஆகும். ஓகே,
ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, வேற டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. டெவலப்மெண்ட் டீம் செய்யறாங்க, அதுக்கு என்ன சொல்ற? விலங்கல்ல வெப் டெவலப்பர் மட்டுமா இருந்தா என்ன சொல்ற? ஓகே, வெப் டெவலப்பர் மட்டுமா இருந்தாண்டா இப்படித்தான். அவருக்கு ஃபுல் ஸ்டெக் மட்டும் தான் தெரியும்டா, ஃபுல் ஸ்டெக் வெப் டெவலப்பர். சரியா? சாரி, ஃப்ரண்ட் எண்ட் மட்டுமா தெரியும்டா, ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் தான் தெரியும்டா, அவர் ஃப்ரண்ட் எண்ட் வெப் டெவலப்பர். பேக் எண்ட் மட்டும் தான் தெரியும்டா, பேக் எண்ட் வெப் டெவலப்பர். ரெண்டும் தெரியும்டா, ஃபுல் ஸ்டெக் வெப் டெவலப்பர். ஃப்ரண்ட் எண்ட் வெப் டெவலப்பர், பேக் எண்ட் வெப் டெவலப்பர் ரெண்டும் தெரியும்டா, ஃபுல் ஸ்டெக் வெப் டெவலப்பர். ரெஸ்பான்சிவ் வெப்சைட் எதுல வரும்னு கேட்டீங்க. ரெஸ்பான்சிவ் வந்து யூஐல வரும். சரி, இப்ப நாங்க இதுல இப்படி அப்ளிகேஷன்ஸ் இருக்கீன்னு பார்த்தோம், இப்படி அப்ளிகேஷன் இருக்கீன்னு பார்த்தோம். சரி, இந்த அப்ளிகேஷன்ஸால என்ன யூஸ், இந்த அப்ளிகேஷனால என்ன யூஸ், ஏன் இது தேவை, ஏன் இது தேவை? சரி, இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. முந்தைய காலத்துல எல்லாம் ஓகே, எல்லாரும் இங்க இருக்கிற எல்லாரும் லக்கி பாஸ்கர் படம் பாத்துக்கிறீங்களா? எல்லாரும் லக்கி பாஸ்கர் படம் பாத்துக்கிறீங்க தானே? இங்க பார்க்காத ஆட்கள் பாத்துக்கிறீங்களா? எஸ் சார். ஓகே, சரி, எல்லாருக்கும் ஒரு ஐடியா உண்டு இங்க லக்கி அந்த பாஸ்கர் இந்தியன் படமா சார்? விலங்கல்ல. அந்த இந்தியன் படம் தானே? ஓ, தமிழ் மூவி உண்டு லக்கி பாஸ்கர். ஓகே, பார்க்காத ஆட்கள் பாருங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், விருப்பம்டா பாருங்க. ஓகே, லக்கி பாஸ்கர் படத்துல, லக்கி பாஸ்கர் படத்துல நீங்க பார்த்திருப்பீங்க, பார்த்த ஆட்களுக்கு நோட் ஆயிருக்கும். அவங்க என்ன செய்வாங்கண்டா, அந்த நேரம் சிஸ்டம் எல்லாம் பெரிய அளவு இல்லை, அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பெரிய அளவுல இல்லை. அது ஒரு பேங்க் ஒன்று. ஒரு பேங்க்ல ஆட்களோட கணக்கு எவ்வளவு அமௌண்ட் வருது, எவ்வளவு அமௌண்ட் போகுது, யார்ட கணக்கு அக்கௌண்ட்ஸ் ஆக்டிவ்லேக்கு, யார்ட அக்கௌண்ட்ஸ் வந்து டோமண்டாவிக்கு ஆக்டிவ்லேக்கு, இதெல்லாம் என்ன நடக்கும்டா, என்ன நடக்கும்டா, அவங்க ஒரு புக்குல தான் எழுதுவாங்க. என்ன செய்வாங்க, புக்குல தான் எழுதி நோட் பண்ணுவாங்க. புக்ல எழுதி நோட் பண்ணி மந்த் எண்ட்ல சிஸ்டம்ல அப்லோட் பண்ணுவான். மந்த் எண்ட்ல சிஸ்டம்ல அப்லோட் பண்ணுவான். திடீர்னு ஹீரோ வந்து என்ன செய்வான், அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டுருவான். அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டுருவான். அப்ப என்ன நடக்கும்டா, செக் கொண்டு கொடுத்தீப்பான், அந்த செக்கை மாத்தையில என் அக்கௌண்ட் க்ளோஸ். யாருக்கும் தெரியும். அப்ப அந்த இடத்துல இருக்கிற பிரச்சனை என்னன்னா, சிஸ்டம் உண்டு இல்லாததால டேட்டாவை சரியா மெயின்டைன் பண்ணலாம், ஒன் டைம் ரிசால்ட்ஸ் அங்க செக் பண்ணலாம போகுது. அதே மாதிரி தான் இப்ப நீங்க எந்த கடையில போனாலும் மோஸ்டா நீங்க பாப்பீங்க, யாரும் இன்னும் பில் புக்ல எல்லாத்தையும் நோட் பண்ணி கொண்டிருக்கிறல்ல. ஏன்னா இப்ப நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல் போறேன்டாலும், இப்போ முந்திதான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு கியூல நின்று அப்பாயின்மெண்ட் போட்டு நம்பர் எடுத்து 2 நாளைக்கு முந்தையே போயிட்டு நம்பர் எடுத்து ஐப்பரோ தான் போற இதெல்லாம் இருந்துச்சு. இப்ப அப்படியா, ஆன்லைன்ல உங்களுக்கு என்ன டேட் என்ன டைம்ல ஸ்லாட் இருந்தேன்னு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் போட்டாச்சு, அந்த டைமுக்கு உங்களுக்கு போறதுக்கு தான் இருக்கு. அப்ப இந்த சாஃப்ட்வேர்ஸ் மூலம் என்ன இப்ப பாத்தீங்கன்னா, வர 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 இன்னும் சாஃப்ட்வேர்ஸ் என்ன செஞ்சு கொண்டு கூடிக்கொண்டு தான் போகுது. எங்க பார்த்தாலும் அப்ளிகேஷன்ஸ் நிறைஞ்சு கொண்டு கூடிக்கொண்டே தான் போகுது. அப்ப இதால இருக்கிற பெனிஃபிட் நீங்க பாத்தீங்கன்னா, எங்க இப்ப யார பார்த்தாலும் அப்ளிகேஷன் எல்லாமே சாஃப்ட்வேர்ஸ்க்கு மாறிக்கொண்டு தான் போகுது. யாருமே இப்ப புக்ல நோட் பண்ணி கொண்டு அப்படி இல்லாட்டி, நான் சொன்ன மாதிரி தான் ஸ்டார்டிங்ல சொன்னேன், யாருமே இப்ப லெட்டர் கூட எல்லாம் இமெயில் பண்ற, வாட்ஸ்அப் பண்ற. இப்ப பாருங்க, ஒரு வெட்டிங் ஒன்று நடக்கிறேன்டாலும் என்ன செய்வாங்க, கார்டை வந்து வாட்ஸ்அப்ல தான் பண்றாங்க. ஒரு இன்விடேஷன் அனுப்புறேன்னா வாட்ஸ்அப்ல தான் அனுப்ப. இப்ப முந்தி மாதிரி தேடி போயிட்டு கொடுக்குற அப்படி இப்படி எதுவுமே இல்லை. அப்ப எல்லாரும் என்னத்தை எதிர்பார்க்கறாங்க, அவங்களோட டைமை சேவ் பண்ணி வேலையை ஈஸியா முடிக்கணும். இப்ப ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க்கு தான் எல்லாரும் போறாங்க. ஸ்மார்ட் ஒர்க்கு போக்கல எங்களுக்கு என்ன தேவை, இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் தேவை. இப்ப இந்த ரியல் வேர்ல்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா,
எங்க பார்த்தாலும் அப்ளிகேஷன்ஸ் நிறைஞ்சுதான் இருக்கு. எந்த கம்பெனி எங்க போனாலும் அப்ளிகேஷன்ஸ் தான் இருக்கு. ஸோ அதால இந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி வந்து சரியான டிமாண்டா சரியான போட்டியும் இதுல தான் இருக்கு. யாரை பார்த்தாலும் சாஃப்ட்வேருக்கு இதாவே அவங்களோட கடை ஒன்று திறக்கிறாலும் ஒரு அப்ளிகேஷன் இதுன்றாலும் அப்ளிகேஷன்ஸ் போட்டு அவங்களோட ஒர்க்கை ஈஸியாகவே கொண்டு தான் பார்க்குறாங்க. ஸோ அப்ப இதோட இம்பார்ட்டன்ஸ் நாங்க இதுல விளங்கி கொள்ளணும் என்னன்னா, இந்த ஃபீல்ட் தான் இப்ப ட்ரெண்ட்ல இருக்கு. இந்த ஃபீல்ட் வந்து இப்ப ட்ரெண்ட்ல இருக்குது. சரி, இப்படி நாங்க யோசிக்க போகல சில பேர் யோசிக்கலும் ஏஐ எல்லாம் வந்துட்டு அப்ப ஏஐ ஈக்க போக்கல எல்லாரும் ஏஐ வச்சுதான் செய்ய பார்ப்பாங்க. ஏஐ அப்ளிகேஷன் வந்து செஞ்சு கொடுக்குமே, நாங்க ஏன் செய்யணும் அப்படின்னு. சரி, நீங்க யோசிக்கணும், ஏஐ டெவலப் பண்றது யாரு? ஏஐ டெவலப் பண்றது யாரு? ஏஐ டெவலப் பண்றதும் டெவலப்பர்ஸ் தான். என்ன, ஏஐ டெவலப் பண்றதும் டெவலப்பர்ஸ் தான். ஏஐல நாங்க ஒரு கோட் எடுத்துட்டாலும் அது எங்களுக்கு தெரிஞ்சாதான் எங்களுக்கு ஏத்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி எடிட் பண்ணி யூஸ் பண்ண. எதுவுமே தெரியாத ஒருத்தனுக்கு ஒன்றும் செய்ய தெரியாம இருக்கும். இப்ப கிரேட் 1 படிக்கிற கிரேட் 1 படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் ஓ லெவல் கிளாஸ்ல மிச்சம் தெரியல ஸ்காலர்ஷிப் கிளாஸ் ஒன்றுல போயிட்டு உட்கார வச்சு என்ன செய்வான்? ஏதாச்சும் தெரியுமா? ஒன்றும் தெரியா. அவன் ஸ்டெப் பை ஸ்டெப் படிச்சுட்டு வந்தா தான் அந்த நேரத்துக்கு அந்த விஷயம் அவனுக்கு விளங்கும். அதே மாதிரி தான் ஒன்றுமே தெரியாதொத்த நீ ஏஐல போயிட்டு ஒரு ப்ரோக்ராமிங் கோட் எதுவுமே செய்ய நல்லா தெரிஞ்ச ஆட்களுக்கே ஏஐல சரியான கோடு வருது இல்லை. நல்ல ப்ரோக்ராமிங் தெரிஞ்ச நல்ல டெவலப்பர்ஸ்க்கே, கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ற டெவலப்பர்ஸ்க்கே ஏஐல 100% அக்யூரேட் கோட் வந்து எடுக்க இயலாமே இருக்கு. அப்ப நல்ல விலையும் கொள்ளணும். ஏஐல எங்களுக்கு தேவையான மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி எங்களுக்கு தேவையான மாதிரி எடுக்கலாம். பட் 100% எடுக்கலாம். அதுக்கு கட்டாயம் பேசிக் நாலேஜும் விஷயம் சரியா விளங்கிக்கணும். இப்ப நல்ல விளங்கிக்கோங்க. இந்த ஒர்க் இதோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு விளங்கியிருக்கும். ஏன் இது எங்களுக்கு இம்பார்ட்டன்ட், ஏன் இந்த இண்டஸ்ட்ரி எங்களுக்கு இவ்வளவு முக்கியமா இருக்குதுண்டா, எல்லாரும் இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு அக்கௌண்டன்ட் எடுப்போம். முந்திதான் அக்கௌண்டன்ட் கூட என்ன செய்வான், ஒரு புக்ல எழுதி அப்படி இப்படி எல்லாம் இருந்தாங்க. இப்ப அப்படி அக்கௌண்டன்ட் கூட சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி தான் ஒவ்வொரு வேலை செய்யறாங்க. அப்ப இந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியை தவிர மற்ற இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஆட்கள் கூட சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி தான் அவங்களோட வேலையை லேசி ஆக்கி கொண்டு அவங்களோட டைமை சேவ் பண்ணி கொண்டு போறாங்க. இதுல இம்பார்ட்டன்ஸ் எங்களுக்கு விளங்கணும். ஓகே, சரி, இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குதா? ஓகே, அப்ப நீங்க நான் சொன்ன மாதிரி ப்ரோக்ராமிங்க படிக்காம ஒருத்தருக்கு டெவலப்பர் ஆகலும்னு கேட்டாண்டா நல்ல நினைவு வச்சுக்கோங்க. கிரேட் 1 கொண்டு போய் கிரேட் 5 எங்களுக்கு சேர்க்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போகணும். அதே மாதிரி ப்ரோக்ராமே தெரியாத ஒருத்தனை போயிட்டு ஏஐல ஒரு கோட் ஒன்று எடுத்தா அவன் பார்ப்பான், இது என்னடா HTML அவன் வந்து HTML என்னன்னு யோசிப்பான். விளைஞ்சா அப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போகணும். அப்ப நாங்க ஒரு விஷயத்துல நாங்க 100% நல்ல எங்களுக்கு ஒரு விஷயத்த நாங்க விளங்கி எடுக்கணும். UIN ப்ரோக்ராம் ப்ராசஸ் யூனிட் UI செய்யற டெவலப்பர்ஸ்க்கு நாங்க ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் சொல்லுவோம். ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் சொல்லுவோம். சரி, இதுல இருக்கிற இப்ப இந்த கோர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா டிப்ளமா இன் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். சரி, இதுல நீங்க HND டிகிரி மாஸ்டர்ஸ் இதெல்லாம் செய்யறதால என்ன உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் இப்ப நீங்க டிப்ளமா முடிக்கிறீங்க, உங்களுக்கு இப்ப HND செய்யணும்னு ஆசைப்படுறீங்க, இல்லாட்டி உங்களுக்கு டிகிரி செய்யணும், அதுக்கப்புறம் மாஸ்டர்ஸ், இப்படியே இதுலயும் இருக்குது, PhD மட்டும் இருக்குது. இதாலையும் என்ன இப்ப பாருங்க, இப்படி படிக்க போகலதான் ஒவ்வொரு ஐடியாஸ் வரும். இப்ப டிப்ளமா சப்ஜெக்ட்ல பேசிக் இருக்குதுன்னு வைப்போமே, HNDல அதுல விட அட்வான்ஸ், அதை விட AI, அப்படி ஒவ்வொரு இது போக
உங்களோட சிலபஸ் கூடிக்கொண்டே போகும். இப்ப உதாரணத்துக்கு இன்னும் ஓகே இப்படி யோசிக்கலும் ஒரு இடத்துக்கு இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க சில கம்பெனிஸ்ல 5 வருஷம் வேலை செய்யறவரு ஒரு பொசிஷன்ல இருப்பாரு. ஆனா 2 வருஷம் வேலை செஞ்சவர் அதுக்கு மேல ஒரு பொசிஷன்ல இருப்பார். அதுக்கு மேல ஒரு பொசிஷன்ல இருப்பாரு. இல்லாட்டி நீங்க யோசிக்கலும் 20 வயசு ஆளொத்தர் ஒரு பொசிஷன்ல இருப்பாரு. 18 வயசு ஆளொத்தர் அதை விட கீழே இருப்பாரு. இல்லாட்டி ஒரு 30 வயசு ஆளொத்தர் ஒரு பொசிஷன்ல இருப்பாரு. 20 வயசால அதை விட மேல ஒரு பொசிஷன்ல இருப்பார். அப்ப இந்த இண்டஸ்ட்ரியில நல்ல நினைவு வச்சுக்கோங்க, இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அதை விட வயசு அதையும் இதெல்லாம் இல்ல உங்களை முன்னுக்கு கொண்டு போறது உங்களோட ஸ்கில்ஸ். சரி, நல்ல நினைவு வச்சுக்கோங்க. இதுல நீங்க எவ்வளவு தேடி படிக்கிறீங்க, எவ்வளவு உங்களோட ஸ்கில்ஸை நீங்க இம்ப்ரூவ் பண்றீங்களோ அவ்வளோ ஃபாஸ்டா உங்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரியில உங்களுக்கு முன்னுக்க போக இயலும். அவ்வளோ ஃபாஸ்டா இந்த இண்டஸ்ட்ரியில உங்களுக்கு முன்னுக்க போக இயலும். சரி, ஓகே. Excuse me, டவுட்ஸ் sir. சொல்லுங்க. AI எல்லாம் என்ன லாங்குவேஜ் பாய்க்குது? ஓகே, ஏஐ வந்து மோஸ்டா பைத்தான் யூஸ் பண்ணி செய்வாங்க. இப்ப ஜாவா யூஸ் பண்ணி ஒவ்வொரு லாங்குவேஜ்ல வந்து ஏஐ யூஸ் பண்ண மோஸ்டான ஏஐஸ் வந்து பைத்தான்ல தான் டெவலப் பண்ணிக்கிறாங்க. ஓகே, சரி. இந்த நீங்க கோர்ஸை கண்டினியூ பண்றீங்கடா, நீங்க டிப்ளமா கோர்ஸை நீங்க கண்டினியூ பண்றீங்கடா, நீங்க ஒரு ஃபுல் ஸ்டெக் வெப் டெவலப்பருக்குரிய விஷயங்கள் படிப்பீங்க. ஃபுல் ஸ்டெக் வெப் டெவலப்பர்ன்றா யாரு? ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் ரெண்டையும் செய்யற ஃப்ரண்ட் அண்ட் வெப் பேக் அண்ட் வெப் ரெண்டையும் செய்யறவர் தான் ஃபுல் ஸ்டெக் வெப் டெவலப்பர். அப்ப இந்த கோர்ஸ்ல நீங்க 6 மந்த் கோர்ஸ்ல ஒரு வெப் அப்ளிகேஷன் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் ரெண்டையும் செய்ய படிப்பீங்க. ஃப்ரண்ட் எண்ட்ல HTML CSS ஜாவா ஸ்கிரிப்டோட பூட்ஸ்ட்ராப்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் படிப்பீங்க. அதாவது ஃப்ரேம் ஒர்க்னா என்னதுண்டா, சிம்பிளா சொல்றேன், நாங்க இதை டீப்பா நாங்க கோர்ஸ்ல படிப்போம். செஞ்சு வச்சதை எடுத்து யூஸ் பண்றது. உங்களோட டைம் டெவலப்பரோட டைமை சேவ் பண்ணணுமே. நீங்க அப்ளிகேஷன் செஞ்சு மத்த ஆட்களோட டைம் சேவ் பண்ணுங்க. டெவலப்பரோட டைம் சேவ் பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் இந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ் மூலம் உங்களுக்கு ஏற்கனவே எழுதி வச்சு கோட்ஸ் எடுத்து யூஸ் பண்ணி உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணி இருக்கும். அப்ப நீங்க ஃப்ரண்ட் எண்ட்ல HTML CSS ஜாவாஸ்கிரிப்ட் பூட்ஸ்ட்ராப் படிப்பீங்க. பேக் எண்ட்ல ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா நீங்க PHPயும் அதே மாதிரி டேட்டாபேஸ்க்கு நீங்க MySQLம் படிப்பீங்க. MySQLம் படிப்பீங்க. இதுதான் உங்களோட கோர்ஸ் கண்டென்ட். எடிஷனலா நீங்க Git and GitHub, அதே மாதிரி வெர்ஷன் கண்ட்ரோல்கான Git and GitHub, அதே மாதிரி வெப் ஹோஸ்டிங், இதெல்லாம் உங்களுக்கு எடிஷனலா வரும். அது என்னன்னு நாங்க முன்னுக்கு போக பார்ப்போம். ஓகே, யாருக்காவது என்ன சார் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. நாங்களே ஒரு சர்வர் கிரியேட் பண்றதுக்கு ஒரு வழி இல்லையா? அப்படின்னா GitHub-ஆல ஹோஸ்ட் பண்றோம், அது மாதிரி இதெல்லாம் ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்களே கோட் பண்ணி ஒரு சர்வர் ஒன்று உருவாக்கவா? ஓ சார். ஓகே, நீங்க என்ன நெட்வொர்க் யூஸ் பண்றீங்க? இதா சார் விளங்கல்ல. நெட்வொர்க்ல என்ன கனெக்ஷன்? டயலாகா எட்டிசலாட்டா என்ன கனெக்ஷன் யூஸ் டயலாக் பண்ணீங்க? டயலாக் ரவுட்டர். ஓ சார், லோக்கல் ஹோஸ்ட பாய்ச்சி சார் node.js இல்ல பாய்ச்சி. நான் கேட்கிறேன். ஓகே, டயலாக்ல வந்து கனெக்ஷன் நல்லா இருக்குதா? 100% ஃபாஸ்ட், ஓ சார். 24 hours ஒரு ட்ராப் இல்லாம ஒர்க் ஆகுதா? ஓ சார், 25 MB/s. ஓகே, இப்ப சரி. ஓகே, ஒரு சர்வரை உருவாக்க 2 விஷயம் தேவை. சரி, நீங்க உங்களோட ஏரியால பவர் கட் எல்லாம் இல்லையா? சில பவர் கட் வாரி சார். நடக்கிறதே இல்லையா? சில நேரம் வரேனா. ஓகே,
நல்ல நினைவு வச்சுக்கோங்க. ஒரு சர்வர் ஒன்று உருவாக்குறதுக்கு முக்கியமான 2 விஷயம் இருக்குது. ஒன்று 24 ஹவர்ஸ் 24 ஹவர்ஸ் நல்ல ஹை ஸ்பீட்ல டேட்டா கனெக்ஷன் ஒன்று இருக்கணும். டேட்டா கனெக்ஷன். அதே மாதிரி 24 ஹவர்ஸ் பவர் கட்டே இருக்கக்கூடாது. பவர் கட்டே இருக்கக்கூடாது. இந்த 2 விஷயமும் ஸ்ரீலங்கால கஷ்டமான விஷயம். அப்படின்னா ஸ்ரீலங்கால சேவர் உருவாக்குறன்றது நடக்காத காரியம். சரியா? சர்வர் ஒன்று உருவாக்க சர்வர்ன்ற என்னன்னா உங்களோட டேட்டாவை நீங்க வந்து உங்களோட சர்வர்ல போட்டு வைக்கணும். அப்பதான் கிளையண்ட் யூஸ் பண்ண போல. இப்ப டராஸ் வந்து அவங்களோட டேட்டாஸ் எல்லாம் ஒரு சர்வர்ல வச்சுப்பாங்க. அதால தான் அந்த சர்வர் வந்து 24 ஹவர்ஸ் ஒன்ல இருக்கும். அதே மாதிரி எப்பயும் பவர் 24 ஹவர்ஸ் பவர் கிடைச்சிக்கொண்டு அதால தான் உங்களுக்கு எந்த டைமும் டராஸ்ல வந்து எந்த நைட்டோ இந்த டேயோ எப்போ இருந்தாலும் டராஸ் உங்களுக்கு எக்ஸஸ் பண்ணிடுமா இருக்கும். ஓகே, அப்போ ஒரு சர்வர் உருவாக கட்டாயம் வேற இன்னும் ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ் ஒன்று வேணும். அப்படி நிறைய இருக்குது. ஸ்ரீலங்கால இருக்கிற ஆட்கள் வந்து நிறைய சர்வர்ஸ் வந்து சிங்கப்பூர் சர்வர்ஸ் தான் யூஸ் பண்றது. ஓகே, ஓகே. என்ன சார் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. யாருக்காவது ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. சார் ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ண என்னென்ன வேணும்? ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ண ஓகே, நாங்க வெப் எடுத்தீங்கன்னா வெப் அப்ளிகேஷன்ல எல்லா அப்ளிகேஷன்லயும் 2 பார்ட் இருக்கு. ஒரு அப்ளிகேஷன் பேக் எண்ட் டெவலப் பண்ண ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் ஒரு டேட்டா பேஸும் வேணும். ஃப்ரண்ட் எண்டுக்கு வந்து டிஃபரெண்ட் ஆகும். ஓகேவா? ஃப்ரண்ட் எண்ட் டெவலப் பண்றதுக்கு வெப் எடுத்தோம்ட்டு நாங்க வெப் தானே படிக்க போறோம். வெப்பை படிக்க போகல HTML CSS JavaScript 3 விஷயம் தேவை. HTML CSS JavaScript 3 விஷயங்கள் தேவை. கிளியரா? ஓ சார். ஓகே, இதுதான் உங்களுக்கு விளங்கிக்கும் ஏன் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ் தேவை, சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ல என்னென்ன பிளாட்ஃபார்ம் இருக்கே அது என்னென்ன, அதுல என்ன பார்ட்ஸ் இருக்கு, அதை டெவலப் பண்றவங்க யாரு, என்ன சில லாங்குவேஜஸ் சொல்லிப்பேன். இந்த கோர்ஸ்ல நாங்க என்ன படிக்க போறோம்னு சொல்லிப்பேன். சரி, வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குதா? இல்ல சார்.